வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மார்ச் 22 இன்னைக்கு வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. சம்டைம்ஸ் நம்ம வித்தியாசமாக யோசிப்போம்ல, அந்த மாதிரி யோசிச்சப்போ எனக்கு என்னன்னா, அந்த உப்பு தண்ணியில் தான் நம்ம வந்து ஊற வைப்போம். எதுக்காக இந்த உலகத்தை 70% உப்பு தண்ணியில் இறைவன் ஊற வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. கேட்டோன்னே பளிச்சு அடின்னு தோணுதில்ல. அப்படியாச்சும் ஒரு நாள் கமெண்ட்டை போட மாட்டீங்களான்னு சொல்லிட்டான். சரி, அவுட் ஆஃப் த டாபிக் வேணா விஷயத்துக்கு வந்துடும். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல வருஷங்களாக தமிழ் முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க. இது வந்து உலகத்துக்கும் வந்து கரெக்டாக செட் ஆகுங்க. அப்படி 1992 பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜெனிரோ அப்படின்ற ஒரு பிளேஸில் புவி உச்சி மாநாடு ஃபஸ்ட் டைம் நடந்தது. அப்போ எல்லா நாடுகளும் ஒன்றா உட்காந்து பேசும்போது இந்த உலக நாடுகளில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்களை நம்ம பாதுகாத்தாகணும். அது வந்து நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசினா மட்டும் வேலைக்கு ஆகாது, அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தாகணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சப்போ சரி ஒரு நாளை உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு 1993 பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த நாள் இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் ஏதாவது நீர் ஆதாரங்களில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கவனிச்சாங்க அப்படின்னா உடனே அந்த நாட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதெல்லாம் பண்ணுங்கப்பா, சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2002 இதே மாதிரி மாநாடு நடந்தது. அப்போ வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசினாப்பா எல்லாம் கரெக்டாக இந்த சரி பண்ணுறீங்களா அப்படின்னு பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. சரி, இப்போ வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரலாமா, நடவடிக்கைகள் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நீ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த குழாய்கள்லாம் யூஸ் பண்ணி அதெல்லாம் தண்ணி வருதுல, ஏன்னா நிறைய பேர் வந்து குழாய் திறந்து விட்டு போயிட்டாங்க, அது வேறு சொட்டினே வேறு கிடக்கும், இப்படி ஏகப்பட்ட தண்ணி வேஸ்ட்டாக போதில்ல, அந்த தண்ணியாவது நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு எடுத்தாங்கப்பா. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாளில் இந்த குழாய் தண்ணியை யூஸ் பண்ணாமல் ஒரு நாள் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு நாளாக இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் இது வெறும் டே தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம். பட் இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வேறு நாட்டுக்கு வருதுன்னு வச்சிங்களேன். இப்போ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக நாடுகள் ஐக்கிய நாடுகளோட எல்லாரும் கமிட்டியும் ஒன்றா இருக்கிறதுனால இந்த மாதிரி அந்த ஒரு நாட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. அப்போ இந்த ஒரு டே அப்படின்றது சும்மா டேவாக மட்டும் இல்லாமல், இப்போ ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது உலக நாடுகளினுடைய அரசியலும் தலையீடுகளும் இருக்கதாங்க செய்யும். ஸோ இதை வந்து நமக்கு வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு நாள் தானே அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு நாளை தான் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள்லாம் பாதுகாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 22. நெக்ஸ்ட் பீகார் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது வந்து இந்தியாவில் நம்ம பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இது 1912 ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ஒரு மாநிலத்தை வந்து உருவாகினாங்க. ஏன்னா மக்கள் நெரிசல் ஜாஸ்தியாகுது, ஒரு சில பிளேஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனி தலைவர்களை உருவாக்குறதுன கரெக்டு அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகத நாடு அப்படின்னு சொல்லிட்டு புராண காலத்திலேருந்தே பயங்கர ஃபேமஸான ஒரு இடமா அது இருந்திருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்க வந்து பௌத்தம் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. சரி, இந்த இடத்துல ஸ்பெஷாலிட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% மக்கள் வந்து இங்கே விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா லீச்சி, கொய்யா, மாம்பழம், ஆப்பிள், அன்னாச்சி அப்படின்னு சொல்லிட்டு அரிசி, கோதுமை முதற்கொண்டு எல்லாமே இந்த பகுதியிலேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ ஒரு விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களோட இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கிற இந்த பீகாரை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக அது உருவாக்கப்பட்ட அந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா பீகார் டே அப்படின்னு சொல்லிட்டு 1912 செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 22. நெக்ஸ்ட் டே ஆஃப் த லாவோ பீப்புள் ரெவல்யூஷன் பார்ட்டி டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு கட்சி லாவோஸ் மக்கள் இயக்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக என்னதுப்பா இது ஒரு கட்சியை போய் செலிப்ரேட் பண்ணுறது ஒரு டேவா அப்படின்னு யோசிக்கலாம். அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி முறை தாங்க. இப்போ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி முறை. இப்போ எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒரு பிரதமரை உருவாகுவாங்க. ஆனால் இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் தான் எல்லா டிசிஷனும் எடுப்பார். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு தேவையில்லை அப்படி முடிவு பண்ணி டக்குன்னு தூக்கிலாம். ஆனால் நம்ம பிரதமரை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் நம்ம வேணாம்ப்பா அப்படின்னு நினச்சா தூக்கலாம் முடியாது. ஸோ அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒற்றையாட்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா 1930 இந்தோனேஷியா அந்த கம்யூனிசம்ன்றது உருவாச்சு. அதை தொடர்ந்து இவங்க நாட்டில் அந்த ஒரு கலாச்சாரம் அதனுடைய தாக்கம்ன்றது அதிகமாக இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1955 இந்த லாவோஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து உருவாகினாங்க. ஸோ இந்த கம்யூனிசத்தினுடைய தாக்கம்ன்றது பெரிய லெவலில் மக்கள்களை ஈர்க்கப்பட்டு 1975 பார்த்திங்கன்னா இவங்க ஆட்சியை பிடிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் பயங்கரமான ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்த கட்சியானது அவங்க நாடு அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துருச்சுல. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுவது தினமா இது வந்து நிறுவன அந்த நாளை சூஸ் பண்ணி டே ஆஃப் த லாவோ பீப்புள் ரெவல்யூஷன் பார்ட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு லாவோஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 22. நெக்ஸ்ட் பாலிடிக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுங்க. இது வந்து அந்த பாலிடிக் கலர் பகுதியை வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்டது. 1974 பார்த்தீங்கன்னா எலன்ஸ்கி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு டென்மார்க்கு, யூரோப்பியன், அப்புறம் ரஷ்யன், ஸ்வீடன், ஃபின்லாந்து சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் ஒன்றா உட்காந்து பேசி இந்த டே வந்து சூஸ் பண்ணாங்க. எதுக்காக இவங்களாம் இந்த கடலை பாதுகாக்கிறதுல இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் செலுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மேப்பை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த நாடுகள்லாம் இருக்கும், அது நடுவில் உள்ள இந்த கடல் வந்து மாட்டின்னு இருக்கும். உண்மையாக தாங்க அவங்கக்கிட்ட மாட்டின்னு தான் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாடுகள் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் அந்த கடல் பகுதின்றது கடல் வணிகம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே வந்து கப்பல் கட்டும் தளங்கள், அப்புறம் அந்த பகுதியில் வந்து பொருளாதார ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ண என்ன ஆச்சுன்னா அந்த கடல் முழுக்க குப்பையாகவும் பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பிளேஸாகவும் மாறிச்சு.
அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீடனு அதுவும் ஜெர்மனு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் வந்து அதுக்கு வந்து எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி இதை பாருப்பா இந்த பகுதியை வந்து நம்ம பாதுகாத்தே ஆகணும், இந்த கடலை வந்து நம்ம மாசுபடுத்தாமல் இருக்கிறதுக்கு நான் வழியாக அதெல்லாம் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இந்த டென்மார்க்கு ஸ்வீடனுக்கு இது இடைப்பட்ட பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய போக்குவரத்து இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்காக நிறைய சுரங்கங்கள்லாம் அமைச்சு இந்த பகுதியை வந்து வேறு மாதிரி மாற்றி தான் இருக்கிறாங்க. சரிப்பா ஏதோ ஒன்று எல்லாத்தையும் டெவலப் பண்ணுங்க, ஆனால் இந்த பகுதியை வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரையும் போராடி தாங்கிறாங்க. அதுக்கு டேவை உருவாக்கின ஒரு டேவை தான் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து உருவாக்கி இந்த பகுதியை இந்த பாலிடிக் கடலை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கின ஒரு டேவை வந்து அனுசரிக்கிறாங்க மார்ச் 22. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சீல் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது 1-2 நாடுகளுக்கு மேற்பட்டவங்களாம் வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது இன்டர்நேஷனல் லெவல் தான் அப்படின்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து சீல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சீல இனங்கள்லாம் வந்து பாதுகாக்கணும், ஏன்னா நிறைய பேர் வேட்டையாடுறாங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சரி அதில் விட்ட சில விஷயங்களை அப்படியே நான் இன்னைக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. பட் அதுக்கான மிகப்பெரிய ஆதாரங்கள் எதுவும் இல்லைங்க. சரி ஏதோ ஒன்று ஒரு இந்த கடல் சிங்கங்களை ஒரு இனத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக தானே இவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துன்னு போக வேண்டியது தான். இந்த கடல் சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34 இனங்கள் இருக்குதுங்க மொத்தமாக. இந்த 34 இனங்கள் வந்து இப்போ அழிஞ்சினே வருது. அது இந்த ஜாப்பனீஸு கரிபியனுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கடற்சிங்கங்கள் அழிஞ்சே போச்சு. ஆனால் இருக்கிறதையாவது நம்ம பாதுகாத்தோம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கடற்சிங்கங்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்லாந்தில் பாதிரியார் ஒருத்தர் இது மேலே வந்து பயணம் போவார் அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கதைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த செல்டிக்கு நாஸ் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்லாம் இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது வந்து அப்படியே மனுஷனாக மாறி வரும். இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பாம்பு வந்து டக்குன்னு மனுஷனாக மாறி வரும், நாக தேவதைகள் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். மக்கள் அவங்கவுங்க வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில கற்பனைகளும் உருவங்களும் பண்ணுறது வழக்கம் தானேங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இவங்க வச்சிருக்கிறாங்க புராண கதைகளாக. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு அனிமலாக தான் இந்த அனிமல் இருக்குதுங்க. இந்த அனிமலை எதுக்காக மேஜராக கொள்கிறாங்கன்னா அன்றைக்கி சொன்ன அதே காரணம் தான். இதனுடைய தோல் பகுதி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அந்த கொழுப்புன்றது இருக்கும். காரணம் என்ன நம்ம யோசிச்சு பாருங்களேன். இப்போ அதிகமான முடிவு இருந்தது அப்படின்னா அந்த குளிரை தாங்கும். இது பார்க்கறதுக்கு பயங்கர ஷைனிங்காக இருக்கும். ஆனால் எப்படி குளிரை தாங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தான். கிட்டத்தட்ட 50 mm வரைக்குமே அதனுடைய தோலில் வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குமா, அரை அடிக்கி இருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொழுப்பு இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷன் டிசைனிங் துறையெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீனாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஆண்மைக்கான மருந்தாக யூஸ் பண்ணுறாங்களாம். ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க பயங்கரமாக ஏற்றுமதி ஆகினுக்குது. பட் இது தடுக்கிறதுக்காக உலக நாடுகளும் பயங்கரமாக போராடின்னு தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே இதனுடைய வேட்டையாடுதல்ன்றது நடக்குது. ஸோ அதில் தடுக்கணுன்றதுக்காக இப்படி ஒவ்வொரு நாடும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளும் ஒவ்வொரு சமயத்தில் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் சீல் டே அப்படின்னு சொல்லிட்டு இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தினமாக அனுசரிக்கிறாங்க மார்ச் 22. நெக்ஸ்ட் எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு புரிட்டோரிக்கோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேஸ் தான். ஏன்னா இது வந்து ஆதி காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா அடிமை மக்களை கொண்டு வர ஒரு நாடாவே பார்க்கப்படுது. காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த ஸ்பானியர்கள் அவங்க எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்த பகுதியை முதல்ல கண்டுபிடிக்கிற 15ஆம் நூற்றாண்டில் அது வந்து ஸ்பானியர்கள் இந்த பகுதியை தங்களுடைய ஆட்சி நிறுவுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்க. அவங்களை அடிமையாக்கி அவங்கள வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்கள வேலை வாங்கிக்கிறாங்க. அவங்க இப்படி ரொம்பவுமே கொடுமைப்படுத்த ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் வந்து சாப்பாடு இல்லாமல் நிறைய நோய்வாய்ப்பட்டு நிறைய பேர் இறந்தும் போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில பேர் விடுதலை பண்ணிட்டு மறுபடியும் ஆப்பிரிக்க அடிமைகளை மறுபடியும் உள்ளே கொண்டு வராங்க. மறுபடியும் அவங்கள வச்சு பயங்கரமான கொடுமைகள் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களோட நெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரும்பால் வந்து முத்திரைகள் வைக்கிறது சூடு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொடுமைகள் நடக்குது. இப்படி நடந்தால் கண்டிப்பாக அதுக்கான கிளர்ச்சிகள்ன்றது உடனே நடக்க ஆரம்பிச்சிடும்ல. அப்படி தான் பார்த்திங்கன்னா 1527 இந்த கிளர்ச்சின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பல 100 வருஷங்கள்ன்றது தொடர்ந்து போயினே இருக்குது. 1784 பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த விஷயங்கள்லாம் நிறுத்திட்டாங்க. நெத்தியில் முத்திரை வைக்கிறது இந்த மாதிரி மேட்டர்லாம். இருந்தாலும் அடிமைத்தனன்றது முழுசாக ஒழியல. அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் வந்து இந்த அடிமைத்தன ஒழிப்பு சில நல்ல மனுஷங்கள்லாம் வந்து கையெழுத்துலாம் போடுவாங்களே. அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா 1873 இந்த அடிமைத்தனன்றதை ஒழிச்சாங்க. அடிமைத்தனம் ஒழிஞ்சுது. பட் இருந்தாலும் அவங்களுடைய ஆட்சின்றது அந்த இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்கள புரட்சிகள் இந்த மாதிரி செய்ய 19ஆம் நூற்றாண்டு அவங்களுக்கு முழுமையாக சுதந்திரம் கிடச்சிதுங்க. அப்படி கிடச்ச அந்த சுதந்திரத்தோட இவங்களோட அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டதில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எமான்சிபேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு புரிட்டோரிக்கோ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மார்ச் 22. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பார்த்தோன்னா நல்லவர்கள் அப்படிங்கிற சித்தரிப்புகள் இருக்கும், கெட்டவர்கள்ன்ற சித்தரிப்புகள் இருக்குமே தவிர்த்து அதில் முழுமையான உண்மைகள் இருக்காது. ஏன்னா இந்த உலகத்தில் நல்லது கெட்டது ஒன்று கிடையாது. மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.